தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்ட தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்திவயலில் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, இந்தியாவிலேயே அதிக ஊழல் நிறைந்த ஆட்சி திமுக ஆட்சிதான் என விமர்சித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மற்றும் குடும்ப ஆட்சியை எப்படியாவது அகற்றுவோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் போலி மதசார்பின்மையை கடைபிடிக்கிறார் என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக நாம் அயராது உழைக்க வேண்டும் என கூறினார். பீகார், திருவனந்தபுரத்தில் நடந்த மாற்றத்தை போல் தமிழகத்திலும் மாற்றம் நிகழும் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. என்னவென்றால், வீட்டில் இருக்கும் போதும் பயம், வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம், வெளியே செல்லவும் பயம், எங்கும் பயம். காரணம், எங்கும் போதைப் பொருளுடைய மயம். இதுதான் திமுக ஆட்சியுடைய சுய நலம். நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும். என்ன சபதம்? இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று 3 மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சி அகற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை எனவும் கள்ளச்சாராயம் குற்ற சம்பவங்களில்தான் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். ஒரு ரேஷன் அட்டை மீது 4,54,000 ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு சுமத்திவிட்டதாகவும், திமுக ஆட்சி நிச்சயம் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக, ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்தில் மட்டும்தான். இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கோம். தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல், ஒரே ஒரு குரல், ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க. ஏதாவது செய்து 2026க்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்றாங்க. முடிவெற்ற இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா, அவர் சொல்றாரு. டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா, அந்த அண்ணன் சொல்றாரு. ஆட்டோ ஏறுறீங்களா, ஆட்டோக்கார அண்ணன் சொல்றாரு. தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது.